மக்களே, அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் நம்ம முதல்வர் அவருடைய டெல்லி பயணத்தை ரத்து பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. அண்ட் இங்க நாளைக்கு நடக்க இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையோட துவக்க விழாவும் ரத்து செய்யப்படுது. இங்க தானே இருக்காரு, அதை பண்ணுவார்னு நினைச்சா அதையும் ரத்து பண்றாங்க. அண்ட் முக்கியமா தனி மெஜாரிட்டி டிவிகேக்கு வேணுங்கிறதுல இங்க நம்ம முதல்வர் விஜய் சார் ரொம்பவே தெளிவா ஏடிஎம்கேல இருந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் வந்தாச்சு. இன்னும் 2 முக்கிய புள்ளிகள் அங்க தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இபிஎஸ் சார் சைடு போலாமா இல்ல விஜய் சார் சைடு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நேத்திக்கு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் விஜய் சார் அவரோட முதல் வெளியூர் பயணமா டெல்லி போயிருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு அதாவது இன்னைக்கு அமித்ஷா சார் அண்ட் காங்கிரஸோட முக்கிய தலைவர்களை பார்த்து பேசுவாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அங்க எல்லாருமே பிஸி போல இருக்கு. விஜய் சார் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு அந்த பயணத்தை அப்படியே ரத்து பண்ணி திடீர்னு தமிழ்நாடு கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை முதலமைச்சர் முதல்ல கையெழுத்து போட்டார்ல அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை நாளைக்கு துவங்கி வைக்க விஜய் சார் ரெடியா இருந்தாங்க. ஆனா நிர்வாக காரணங்களுக்காக அது ஒத்திவைக்கப்படுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்படி என்ன நிர்வாக காரணம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல நான் பார்த்த அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையோட சீருடை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒரு காக்கி பேண்ட்டும் கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த நேவி ப்ளூ கலர் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிண்ட் ஆகிறதுக்கு அதாவது மொத்தமா லாஜிஸ்டிக் இஷ்யூனால அது மொத்தமா ஒரு பெரிய லெவலில் லான்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அது வரல அப்படிங்கறனால இந்த தள்ளி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெட்ல போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவல் ரீசன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நெட்ல போட்டிருக்கிறது என்னன்னா இதனால தான் தள்ளி போயிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சூன் அந்த ஒரு தொடக்க விழா அப்படிங்கிறது நடக்க போகுது. அண்ட் முக்கியமான சேஞ்ச் என்னன்னா தனி மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறத விஜய் சார் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஏன்னா இந்த கூட இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப முடியாது, எப்போ வேணாலும் அவங்க வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறனால இங்க நம்ம என்ன நினைச்சோம், அங்கேருந்து ஒரு 30 பேர் அப்படியே வருவாங்கன்னு நினைச்சோம் ஏடிஎம்கேல இருந்து. அப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா இங்க ஒரு அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல வந்து பிரச்சனைகளை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா எஸ்பி வேலுமணி சார் சைட்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி சாருக்கு எங்களோட ஆதரவு, நாங்க ஆல்ரெடி அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம், அதை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி சபாநாயகர் சாரை போய் பார்க்குறாங்க. அண்ட் அந்த மீட்டிங்ல கூட விஜயபாஸ்கர் சார் கூட இருந்தாங்க. ஆனா இன்னமும் விஜயபாஸ்கர் சாரும் சிவி சண்முகம் சாரும் அவங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்கல. அதுல சிவி சண்முகம் சார் எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி வேலுமணி சார் சொல்றாங்க. ஆனா இங்க விஜயபாஸ்கர் சார் தனியா அவங்களோட வீட்ல அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாம் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்போ விஜயபாஸ்கர் சார் என்ன முடிவு அறிவிக்க போறாரு, அதிமுக சைடு தான் போறாரா இல்ல அரசியலை விட்டே போறாரா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, இல்லனா டிவிகே சைடு வர போறாரா, அவருடைய பதவி போகுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் எடப்பாடி சார் ரொம்பவே தெளிவா அவங்களோட கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த பழைய பொறுப்புகள் இருந்தா நீக்கிட்டோம், அதனால பழைய பொறுப்புகளை வைத்து விளம்பரப்படுத்த வேண்டாம், புது பொறுப்புகள் கொடுக்கப்படும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த அரசியல் விளையாட்டுல விஜய் சார் என்ன கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? விஜய் சாருக்கு இந்த 118 மெஜாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ இந்த 118 மெஜாரிட்டி இருந்தா தான் இந்த ஆட்சி 5 வருஷம் கொண்டு போக முடியும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி சைட்லயே ஸ்டாலின் சார் ஓபனா 6 மாசத்துல இந்த ஆட்சியை கவிழ்க்கிறேன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா அது காரணம் அவங்க கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் இங்க இருக்கிறது தான். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்ப்போம். Thank you so much. Tada, bye bye.